தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பார்ட்டி சமையலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆயிலி ஃபுட்டு சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீரன் பண்ணின ஒரு மியூசிக் தான் இது. அவனாக க்ரியேட் பண்ணது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு வந்து ரெசிபிக்கு வந்துட்டு நான் ஜவ்வரிசியில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஊற வச்சுருக்கிறேன். அரிசி வந்து ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். 2-3 மணி நேரம் ஊறுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி கையில் அமுத்தி பார்த்தாலே இப்படி மாவு மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ரெசிபியில் வந்துட்டு ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. ஜவ்வரிசி ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஈரப்பதமே சரியானதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போடுறதுனால அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே சரியாக போயிடும். இதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகா வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதிலே வந்து இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. என்கிட்ட கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, வாடிடுச்சு. அதனால நான் இதில் சேர்க்கல. கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம வந்து அழுத்தி பிசையணும். அப்போ தான் அந்த ஈரப்பதமெல்லாம் வந்து மாவுலேயும் அந்த ஜவ்வரிசிலையும் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இதிலே இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கையிலே வந்து நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ இது கூட வந்து சும்மா கலருக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்தது தோசைக்கல்லில் தான் இதை போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா ஆயிலில் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸு. பட் இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. ஆனால் வந்து எண்ணெய் இல்லாமல் நம்ம தோசைக்கல்லில் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மீனெல்லாம் எப்படி பொரிக்கிறோம், கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துட்டு இதை வந்து உருட்டி நம்ம கையிலேயே இப்படி வடை மாதிரி தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டுற வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோக்காகன்னு சொல்லலை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. டீயோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணால் எந்த மாதிரி மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா அதாவது கிறிஸ்பியாக வரும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். மேலே வந்து வேணால் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அதாவது நல்லெண்ணெய் ஆகட்டும், நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் வந்து மேலே கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து திருப்பி போட்டிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்து 2 பக்கமும் வெந்துருச்சு. இன்னொரு சைடும் நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது மத்தியானம் நம்ம பண்ண கிரேவி இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஆப்டாக தான் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே வந்துட்டு ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு இதை ஒரு வாய் கடிச்சிட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோடு உங்களை வில்லேஜ் பார்ட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.